ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி செடியை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள், அதை எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி நார்மலாக வளரும், அதோட பயன்கள் டோட்டலாக பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நீங்கள் புது வியூவர் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் இருக்குது. பூச்செடிகள் எப்படி வளர்க்குறதுலேருந்து உங்களுக்கு காய்கறி செடிகள், அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்குறது, பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மூலிகைக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குப்பைமேனி இலை. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் யூடியூப் ஆப்பில் வரும். குப்பைமேனி இலை பார்த்திங்கன்னா ரொம்பவே மெடிசனல் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு செடி. இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை. இது உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கின் அலர்ஜிஸ்க்கு பயன்படுத்துவாங்க. இது பயன்படுத்துகிற முறை பார்த்திங்கன்னா இரண்டு விதமாக. ஒன்று மேலே சர்மத்தில் அப்ளை பண்ணுறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா உள்ளே சாப்பிட்றது. இது மேலே அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நார்மலாக வெறும் குப்பைமேனி இலையை அரைச்சி நம்ம மேலே தடவும் போது ஸ்கின் அலர்ஜிஸ், ரேஷஸ், அதுக்கப்புறம் ஹீட் பர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் குணமாகும். அண்ட் இது உள்ளே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பெரியவங்க இதை உள்ளே சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கு அளவுக்கு ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. பெரியவங்களுமே சாப்பிடும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கப் தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 இந்த குப்பைமேனி இலையை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு அந்த 5 கப் தண்ணி 1 கப் தண்ணியாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் வச்சு வெறும் வயிற்றில் காலையில் ஏர்லி மார்னிங் இதை குடிக்கும் போது அவங்களுக்கு பிளட் பியூரிஃபை ஆகும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் இல்லை இப்போ சில நேரத்தில் ரத்தம் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுனாலையும் சில நேரத்தில் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயும் சம்டைம் வரும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு அந்த தண்ணி ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் வச்சு நம்ம ஏர்லி மார்னிங் குடிக்கலாம். அண்ட் இதை நான் சொன்ன மாதிரி பெரியவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க உள்ளே சாப்பிட்றது. இல்லைனா நீங்கள் உங்கள் சித்தா டாக்டரோ இல்லை ஆயுர்வேதிக் டாக்டரோ கேட்டுட்டு ஒரு கன்சல்டேஷன் கேட்டுட்டு அவங்க ஏன்னா குப்பைமேனி இலை பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் பாடிக்கு ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் ஆகும். ஸோ அது உள்ளே சாப்பிடும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம சாப்பிட்லாம். ஒரு பெரியவங்களாக இருக்கும்போது ஒரு 4 or 5 நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்காது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பல விஷயங்களை நம்ம மறந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியுமான்றது தெரியல. இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது தான். இது நம்ம குளிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க காலையில் ஏந்திரிச்ச உடனே தலைக்கு குளிச்சிடணும், அப்போ தான் ஹீட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான விஷயங்க. காலையில் ஏந்திரிச்சோன்னா தலை குளிக்கணும். ஏன்னா நைட்டு பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் அப்படியே உங்களுக்கு கூலிங் அடங்கி உங்களுக்கு பாடி ஹீட் ஆகும். உலகத்தில் மற்ற எல்லா இடமே உங்களுக்கு கூலிங் ஆகும். நைட்டை பொறுத்த வரைக்கும் பாடி மட்டும் உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். அதனால தான் காலையில் ஏந்திரிச்ச உடனே உங்களுக்கு தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் ஷவர்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எதுவும் கிடையாது. குளிக்கிறது குளத்துல தான் குளிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கால், அதாவது நம்ம குளிக்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா காலில் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த ஹீட் பார்த்திங்கன்னா மேலே இடுப்புக்கு வரும். இடுப்பு தண்ணி ஊற்றி கூல் பண்ணணும். திருப்பி செஸ்ட்டுக்கு வரும். செஸ்ட்டில் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் தான் தலை. அந்த ஹீட் எப்படி வெளியில் போகும்னு பார்த்திங்கன்னா கண்ணு வழியாகவும் காது வழியாகவும் வாய் வழியாகவும் தான் அந்த ஹீட் போகும். ஸோ கீழேருந்து அந்த ஹீட் மேலே போகும்போது கடைசியாக தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ கீழேருந்து மேலே தான் நம்ம தண்ணி ஊற்றி குளிக்கணும். அந்த காலத்தில் குளம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா கீழே இறங்குவாங்க, குளத்தில் கால் வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 கால் படும், அதுக்கப்புறம் முட்டி படும், இடுப்பு படும், மார்பு படும், அதுக்கப்புறம் தான் தலைப்பட்டு உங்களுக்கு முழுகும். இந்த டைப்பில் தான் குளிக்கணுமே. இந்த குளியல் முறையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் மூலிகை பாரம்பரியம் நிறைய விட்டுட்டுருக்கோம். ஸோ அதை பற்றியும் நிறையா நம்ம பேசுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குப்பைமேனி இலையோட பயன்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுனாலும் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம ஃபேஸ்புக் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களோட சாப்லிங், உங்களோட செடிகள்லாம் எப்படி வளருதுங்கிறதையும் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from your Gardener Shaktivel. Have a happy gardening day. Stay healthy, eat healthy.